இறைவன் நம்மை அழைக்கின்றார், புதிய உலகம் படைத்திடவே இறைவன் நம்மை அழைக்கின்றார், புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து போகுங்கள். இறைவனாற்று மகிழ்ந்திடவே இறைவார்த்தை வழங்கிடவே இறைவனாற்று மகிழ்ந்திடவே இறைவார்த்தை வழங்கிடவே இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து போகுங்கள். நம்மை அவரின் கலைகளிலே நம் பேரை பொழிந்து நம்மை அவரின் கலைகளிலே நம் பேரை பொழிந்து நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மகிழ்ந்து மண்ணில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மகிழ்ந்து மண்ணில் எழுதி இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து போகுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து போகுங்கள். தந்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் உங்கள் அனைவரோடும் இயேசுவின் அன்பிற்குரியவர்களே, பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் நம்மோடு விடுமுறை விவிலிய பள்ளியினர் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். நாம் இயேசுக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் இருக்கின்ற உண்மையை உணர்ந்து வாழ இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைத்திருக்கிறது. நம்மோடு என்றும் இருக்கும்படியாக தூய ஆவியார் என்ற துணையாளரை இயேசு நமக்கு அழைத்துள்ளார். தூய ஆவியாரால் வழிநடத்தப்படும் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்புக்கு ஏற்ப இயேசுவின் கட்டளைகள் கடைபிடித்து கடவுளை அன்பு செய்கிறவர்களாக வாழ அருள் வேண்டும். திக்கச்சொவ்வாறு உங்களை விடமாட்டேன் என்று கூறும் இயேசுவை நம்பி நம் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். தங்கள் வாழ்வில் முக்கியமான முடிவுகளை எதிர்நோக்கி இருக்கும் இளையோரை இறைவனின் வழிநடத்தலுக்கு ஒப்படைத்து நீர்த்தாண்டவிடம் திருப்பலி வழியாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் நாம் விடுமுறை விவிலிய பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களை வழிநடத்திய ஆசிரியர்களுக்காக வழிகாட்டிகளுக்காக நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இவர்கள் பெற்ற அந்த இறைவார்த்தையும் தங்களுடைய வாழ்வாக மாற்றி இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரி, நம் திருப்பலிக்கு நினைவாக நம் மீது படைக்கப்படும் நமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளான ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக் கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவராய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் இல்லாமல் இறைவா, வாழ்வு மூச்சும் தூய்மையின் பரப்பமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானே இத்தண்ணீரை புனிதப்படுத்திடமே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாக இன்று மதத்தை பெற விரும்புகிறோம். வாழ்வைக்கும் அருளின் ஊற்றினை புதுக்கி தரும். இத்தண்ணீரினால் உலகத்தை உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருகிறோம். இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அனைவரும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, கண்ணீர் வளம் பெற அறிவிப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின் எலிசா வழியாக கற்பித்து உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பையும் பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியவர்
உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்விட செய்கிறாக. உன் தூய ஆவியாருடன் எங்களை இடையாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவன் நம் பாவங்களை நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியில் இருந்து பங்குள்ள நம்மை கம்பிவர செய்வாராக.
எல்லாம் இறைவாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நீ ஒன்று கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூயாகவே அமைப்பு இறைவனாக என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்தாகவும் உன் திருமகனுமாகிய கிறிஸ்துவை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பிலிப்பு கிறிஸ்துவை சமாரிய மக்களுக்கு போதித்த போது அம்மக்கள் அவரை மெசியாவாக ஏற்றுக்கொண்டனர். ஒரு மனதோராய் கூடியிருந்த போது அறமடையாளங்களை கண்டு சமாரியா நகரமே மகிழ்ந்திருந்தது. சமாரியா நகர மக்களின் மனமாற்றத்தை கண்ட பேதுருவும் யோவானும் இணைந்து ஜெபித்து அவர்களுக்கு தூய ஆவியை பெற்று தந்தார்கள் என்பதை விவரிக்கும் இம்முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 5 முதல் 8 மற்றும் 14 முதல் 17 முடிய. அந்நாட்களில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அருமடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த
தீய ஆவிகள் அவரிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டுக் கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்களுக்குள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இன்றைய இரண்டாம் வாசகம் கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ பண்புகளை கொண்டு அவருக்கு சான்று பகிர்ந்திட நம்மை அழைக்கிறது. கிறிஸ்துவை போல் பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்று வாழ அழைக்கும் திருத்துதர் பேதுருவின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 15 முதல் 18 வரை. அன்பிற்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனசான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்த நன்னடத்தை பழிக்கிறவர்கள் உங்கள் இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இருந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இருந்தார். நீதி உள்ளவராகி அவர் நீதி அற்றவர்களுக்காக இருந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இருந்தார். எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்று எழுந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கருடை பீடிப்பான். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
செய்திலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு எங்கள் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்கிறேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரை உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையினுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுக்குள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளையை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய பிள்ளைகள் தாங்கள் 9 நாட்கள் கற்ற அந்த இறை அறிவை, விதிலை அறிவை உள்வாங்கியவர்களாக இறைவனுக்குள் இந்த வார்த்தை மூலம் தங்களுடைய இருத்தலை உணர்த்தியவர்களாக இந்த திருப்பலியில் பங்கேற்று கொண்டாடி தாங்கள் பெற்ற இறை வார்த்தையின்படி நடக்க தன்னுடைய பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் உகந்தவர்களாக வாழ பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற இவர்களுக்காக நாம் அனைவரும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 10 நாட்களுமே உண்மையிலேயே அவர்களுக்கு உயிரோட்டம் உள்ளதாக, விடுமுறையை பலனுள்ள விதத்தில் கழிக்கக்கூடியதாக அமைந்திருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொரு நாளும் காலையில் 3 மணி நேரம் அவர்கள் வருகிறது. அந்த வார்த்தையை அவர்கள் பாடல் வழியாக, நடன வழியாக, விளையாட்டின் மூலமாக கற்று இன்று அவர்கள் மகிழ்ச்சியோடு இந்த திருப்பலியை பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இறை வார்த்தை ஆற்றல் மிக்கது, அற்புதமானது, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. இறை வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்தமான அந்த கருவை நாம் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அது அன்பின் வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது. தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரைக்கும் நாம் இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய அன்பின் கடிதமாக இந்த இறை வார்த்தை இருக்கிறது. இதை நற்செய்தியிலும் கூட அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களை அன்பு செய்தது போன்று நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். நான் தந்தையை அன்பு செய்வது போன்று உங்களையும் நான் அன்பு செய்கின்றேன். நீங்கள் என்னை அன்பு செய்கிறீர்கள் சொன்னால் என் தந்தையும் நீங்கள் அன்பு செய்கிறீர்கள். ஆக உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லி தூய ஆவியை நமக்கு கொடுத்து அந்த தூய ஆவியானவருடைய வழிநடத்தினால் நாம் கலங்குகின்ற வேளையிலும் சோர்வுகின்ற வேளைகளிலும் இந்த இறைவார்த்தை நமக்கு ஆற்றல் மிக்கதாக நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த நற்செய்தியுடைய மைய பொருளாக நான் பார்ப்பது, நான் வாழ்கிறேன், நீங்கள் வாழ்வீர்கள். இறை வார்த்தையை வாசித்தோம் என்று சொன்னால் இறை வார்த்தையை வாசித்த அந்த இறை வார்த்தையை உள்வாங்கி அதன்படி நடக்க நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் எவ்வாறு இயேசு வார்த்தையின் வழியாகவும் தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்ததன் மூலமாகவும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அதே போன்று நாமும் அவரில் வாழ்வோம். இயேசுவோடு வாழ்கின்ற போது மகிழ்ச்சி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
நான் வாழ்கிறேன், நீங்கள் வாழ்வீர்கள். அற்புதமான வார்த்தைகள், ஆற்றல் மிக்க வார்த்தைகள், உன்னதமான வார்த்தைகள். நாம் உயர்வும் உள்ளவர்கள், வாழக்கூடியவர்கள். அருமையான உயிரை நாம் கேட்காமலே இறைவன் நமக்கு கொடுத்து நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை அற்புத படைப்பாக பௌத்தரியை படைத்த ஆறாம் அறிவை கொடுத்து நன்மையிலோ தீமையிலோ என்று தேர்ந்து தெளிகின்ற ஒரு பகுத்தறிகின்ற அறிவை கொடுத்து சுதந்திரத்தையும் கொடுத்து நம்மை சுதந்திரமாக நடமாட விடுகின்ற அந்நிய தெய்வம் அந்த ஒரு வார்த்தை வாழ்கிறது, நம்மையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, பொதுவாக குடிக்க ஆரம்பிப்பவர்கள் அதற்காக பலவிதமான காரணங்களை சொல்வார்கள். அதற்காக குடிக்கிறேன், இதற்காக குடிக்கிறேன், சொர்க்கமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அது ஒரு காரணமாக சொல்லி அங்கே இந்த குடிப்பது என்பது ஒரு சமுதாய வழக்கமாக கூட இன்று மாறிவிடுகிறது. அது திருமண வீடுகளாக இருந்தாலும் சரி, அடக்க வீடுகளாக இருந்தாலும் சரி, இன்று மது ஒரு கட்டாயமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற பரிதாபமான ஒரு விலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறாக சமூகத்திற்காக அல்லது மகிழ்ச்சிக்காக அல்லது துன்பத்தை துடைப்பதற்காக என்று சொல்லி ஆரம்பிக்கின்ற இந்த தீய பழக்கம் படிப்படியாக நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறது. எனவே காலப்போக்கில் அதற்கு நாம் அடிமையாக கூட சூழலில் நாம் தள்ளப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை அன்போடு பார்க்கின்றார். வேதனையோடு நாம் பல நேரங்களில் இந்த பழக்கத்திற்கு மீள முடியாத அளவுக்கு இருக்கின்ற பொழுது அவர் நம்மை அன்போடு பார்க்கின்றார். அந்த குடியை நோய் என்று கூட என்று சொல்கிறார்கள். அது ஒரு பழக்க வழக்கம் இந்த நோயாக சமூகத்தில் பரவிக் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த குடி நோயாளிகளை பராமரிப்பதற்காக, அவர்களை பாதுகாப்பதற்காக, அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இன்று பல்வேறு விதமான அமைப்புகள் இருக்கிறது. இந்த பல்வேறு விதமான அமைப்புகளில் அவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது, அதுவும் கத்தோலிக்க அமைப்புகளாக இருக்கிற இந்த அமைப்புகளில் அதிகமாக பயன்படுத்துவது தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வதிலும், ஆண்டவரை சூழ்ந்த அன்பை பகிர்ந்து கொள்வதிலும், வாழ்கின்ற இயேசு அற்புதமான வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறார், இதை வாழ்வதற்கு, இதை அழிப்பதற்கு அல்ல என்று சொல்லி இறை வார்த்தையை அவர்களுக்கு ஆழமாக பதிய செய்து படிப்படியாக அந்த நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய கத்தோலிக்க நிறுவனங்கள் இன்று பல நம்முடைய திருச்சபையில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு குருவானவர் தன்னுடைய பங்கில் உள்ள இந்த குடி நோயாளிகளை பாதுகாப்பதற்காக, அவர்கள் அந்த பழக்கத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்றார். அப்பொழுது அவர் சொல்லுவார், அங்கிருக்கின்ற மக்களை பார்த்து சொல்வார், நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். ஒருவேளை இதில் இந்த பழக்க வழக்கத்திற்கு, இந்த நோய்க்கு நீங்கள் அடிமையாக இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிக்கு ஆலயத்திற்கு வர வேண்டும். அங்கே இறைவனோடும் உங்களோடும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உரையாட வேண்டும். இந்த உரையாடல் மூலம் படிப்படியாக நீங்கள் இந்த நோயிலிருந்து விடுதலை பெறலாம். இந்த பழக்க வழக்கங்களிலிருந்து நீங்கள் மாற ஆரம்பிக்கலாம். எனவே ஒவ்வொரு நாளும் 9 மணியிலிருந்து 12 மணி வரை ஆலயம் திறந்திருக்கும், உங்களுக்காக திறந்திருக்கும். நற்கருணை ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், நானும் உங்களோடு இருப்பேன். நீங்கள் ஆலயத்திற்கு வாருங்கள், அங்கே நாம் உரையாடலாம், உறவாடலாம் என்று அவர் அறிவிப்பு கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆலயத்தை 9 மணிக்கு திறந்து வைக்கிறார். கூட்டம் வரும் என்று எதிர்பார்க்கிறார். கூட்டம் வருவதாக இல்லை. காலப்போக்கில் ஒரே ஒருவர் மட்டும் உள்ளே வருகின்றார். ஒரு இளைஞன் உள்ளே வருகின்றார். இந்த நோய்க்கு ஆளான அந்த ஒரு இளைஞன் ஒவ்வொரு நாளும் அதன் பிறகு வர ஆரம்பிக்கின்றார் காலை 9 மணிக்கு. அப்பொழுது அந்த குருவானவர் சொல்கின்றார், அழைக்கப்பட்டோர் பலர், ஆனால் நீ மட்டும் வருகிறாய். இங்கே ஆலயத்தில் 3 மணி நேரம் நீ அமர்ந்திருக்கிறாய். நான் சொன்னேன் என்பதற்காக அமர்ந்திருக்கிறாய். இங்கே உன்னோடு உரையாடுவதற்கு, உறவாடுவதற்கு யாருமே இல்லையே. அப்படி என்று சொன்னால் நீ ஏன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது அவன் சொன்னான், சாமி, உண்மைதான், என்னோடு உறவாடுவதற்கு, உரையாடுவதற்கு மண்ணை சார்ந்த யாருமே முன்வரவில்லை. ஆனால் விண்ணை சார்ந்த ஒருவர் எனக்காக இருக்கிறார் என்பதை நான் இங்கே வருகின்ற பொழுது நான் புரிந்து கொண்டேன். 9 மணி ஆனவுடன் என்னால் வீட்டில் இருந்தால் என்னால் இருக்க முடியாது. நண்பர்கள் வருவார்கள் அல்லது அதற்கேற்ற சூழல் உருவாகும். நான் நேராக குடிக்க
போய்விடுவேன் அல்லது குடிக்க ஆரம்பித்து விடுவேன். ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் நான் தனிமையில் இருக்கின்ற பொழுது அல்லது இந்த வீட்டில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நான் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று நினைத்தாலும் கூட என்னால் முடிவதில்லை. நான் எப்படியோ மற்றவருடைய தூண்டுதலாகோ அல்லது என்னுடைய சுய தூண்டுதலாகோ நான் இந்த ஒரு பழக்க வழக்கத்திற்கு அடிமையான காரணத்தினால் போய்விடுவேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் என்பதற்காக நான் தொடக்கத்தில் வந்தேன். ஆனால் இப்பொழுது நான் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது அந்த 3 மணி நேரம் நான் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற பொழுது என்னோடு உரையாடுவதற்கு ஒருவர் இருக்கிறார். நான் சிலுவை ஆண்டவரை பார்ப்பேன், அவர் என்னை பார்க்கிறார் என்பதை நான் உணர்வேன். இங்கே இருப்பது எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்பதை நான் உணர்வேன். வெளியில் சென்றால் என்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வேறு விதமாக செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆனால் நான் எங்கே இருக்கின்ற பொழுது எனக்காக நான் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை இழந்த ஒருவர் என்னோடு உரையாடி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்கின்றேன். இந்த நற்கருணையை பற்றி நான் சிறு வயதில் கேள்விப்பட்டிருக்கிறேன் அல்லது திருமணச்சுவையில் படித்திருக்கிறேன். ஆனால் அதன் பிறகு நான் நற்கருணையாக அதிகமாக உட்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது நான் படித்ததை ஞாபகத்திற்கு கொண்டு வருகிறேன். அவர் உயிர்வர் வாழ்கின்றவர் என்பதை நான் உணர்ந்து இந்த ஆண்டவரோடு நான் உரையாடி கொண்டிருக்கிறேன். அவர் என்னோடு உரையாடி கொண்டிருக்கிறார். நான் இங்கே இருக்கின்ற பொழுது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. இந்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு நிச்சயமாக இந்த பழக்கத்திலிருந்து படிப்படியாக எனக்கு விடுதலை கொடுக்கிறது. என்னாலும் இதை தொடாமல் இருக்க முடியும் என்பதை அந்த ஆண்டவர் இயேசு எனக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்று அந்த இளைஞன் சொன்னான். அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தை எத்தனை ஆச்சரியமிக்கது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாசித்த இறை வார்த்தைகளை உள்வாங்கி இறைவனோடு நாம் ஐக்கியமாகின்ற பொழுது உரையாடுகின்ற பொழுது அதனுடைய வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கிறது, அற்புதத்தை கொடுக்கிறது. நண்பர்களோ உறவுகளோ சொந்தங்களோ செய்ய முடியாததை இந்த இறை வார்த்தையும் நற்கருணை ஆண்டவரும் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஆச்சரியமிக்க இறைவார்த்தை அன்பை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இங்கே இறைவார்த்தை வாசிக்கின்றவர்கள் அன்புக்கு எதிரான காரியங்களை செய்ய முடியாது. காரணம், இந்த இறைவார்த்தை எல்லாம் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அங்கே மன்னிப்பு இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கிறது, புரிதல் இருக்கிறது. ஒவ்வொரு உறவு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு சுதந்திரமாக அன்பு செலுத்தி வாழ வேண்டும் என்று இருக்கிறது. கணவன் மனைவி வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நண்பர்களுக்கிடையே உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், யார் என்னுடைய அயலான், யார் எனக்கு வேண்டியவர்கள் அல்லது யார் எனக்கு வேண்டாதவர்கள், வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு எவ்வாறு நான் அன்பு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லித் தருகிறதா இந்த இறை வார்த்தை. நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை மேலான அன்பை சொல்லி நண்பர்களாக நமக்காக தன்னை உயிரை கொடுத்த ஆண்டவரை சொல்லி வாழ்க்கையை சொல்லித் தருவதுதான் இந்த இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையின் வழிக்கு நாம் அவரை போன்று வாழ முடியும், அவர்களுக்காக வாழ முடியும். சோதனைகளை இக்கட்டில் வருகின்ற பொழுது இந்த இறை வார்த்தை எனக்கு கொடுக்கின்ற எல்லாவற்றையும் நான் உள்வாங்கி என்னுடைய வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியை பெற முடியும் என்பதையெல்லாம் சொல்லித் தருகின்ற இந்த இறை வார்த்தையை இன்று நம்முடைய பிள்ளைகள் கற்றவர்களாக ஓரளவுக்கு அந்த இறை வார்த்தையுடைய ஒரு சில வார்த்தைகளை உள்வாங்கியவர்களாக மனப்பாடம் செய்தவர்களாக இன்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த 10 நாட்கள் மட்டுமல்ல, தொடர்ந்து இவர்கள் இதே போன்ற ஒரு வாழ்வை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக நாம் வாழ்வதற்கு இவர்களுக்கு இந்த ஒரு பயிற்சி நமக்கு கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு காலத்தில் குடும்ப ஜபமாலை இருந்தது, ஒரு காலத்தில் குடும்ப ஜபம் நம்முடைய குடும்பங்கள் இருந்தது. உணவு அருந்துகின்ற பொழுது தூங்க செல்வதற்கு முன்னதாக அல்லது காலை எழுந்தவுடன் நாம் ஜபம் செய்து எழுவது வழக்கமாக இருந்தது. நாம் இரவு படுக்க போவதற்கு முன்னால் இரவு ஜபம் சொல்லி காவல்துறைகளை நம்முடைய உறக்கத்திற்கு காவலாக அழைத்து நாம் படுக்கின்ற படுக்கையை நாம் சிலுவையாக மறைத்து படுக்கின்ற பழக்கங்கள் எல்லாம் இருந்தது. இன்று படிப்படியாக நாகரிகம் என்ற உலகிலே நாம் இதையெல்லாம் மறந்தவர்களாக இருக்கிறோம். எனவேதான் நம்முடைய வாழ்க்கை பல நேரங்கள் நிறுத்தி வருகிறது. அன்புக்குரியவர்களே, அந்த காலத்தில் அதிகமான தற்கொலைகள் இல்லை. ஆனால் இப்பொழுது படிப்படியாக இந்த தற்கொலை எண்ணமானது நம்முடைய இளைய சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது, சின்ன பின்னமாக்கிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆக இந்த இறை வார்த்தையை சிறு வயதிலேயே நாம் படிப்பதோடு அதை உள்வாங்கி அதை வாழ்வாக மாற்றுவதற்கு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒரு காரியத்தை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சில நாட்களுக்கு முன்னால்
ஒருவரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் தன்னுடைய ஊரில் உள்ள நடந்த ஒரு சில காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். சாமி, இந்த வருடம் மட்டும் எங்களுடைய ஊர்ல, எங்களுடைய பங்குல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் இருக்க அந்த ஊர்ல, எங்களுடைய ஊர்ல ஏறக்குறைய 17 தற்கொலை சம்பவங்கள் நடந்தது. இந்த 17 தற்கொலை சம்பவங்களும் 20 வயது முதல் 27 வயது வரை என்றது வேதனையோடு சொன்னார். அந்த குழுக்களை இதை பார்த்து எங்கே போனது, குடும்பத்துக்கும் எங்கே போனது, இளைஞர் பிள்ளைகள் பயிற்சிக்கின்ற அந்த பயிற்சி எங்கே சென்றது யோசித்து பார்க்க வேண்டும். என்று குழுக்களை இன்று நாம் தற்கொலை செய்வதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் படிப்படியாக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, தேவையான ஒரு காரணத்தை சொல்லி, சின்ன பிரச்சனையா, சின்ன வட்டியா, சின்ன தோல்வியா, அல்லது பெற்றோருடைய அந்த ஒரு சின்ன திட்டலா, அல்லது ஆசிரியர்கள் சொல்ல சின்ன வார்த்தையா, எது நம்மை இந்த ஒரு நிலைக்கு இட்டு செல்கிறது? அதற்கு காரணம் நம்மிடம் இறை வார்த்தை இல்லை. இறை வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுப்பதில்லை. மறை அறிவையும் இறைவனை பற்றிய அந்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒழுக்க நெறிகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்படியாக நாம் குறைத்துக் கொண்டிருக்கிறோம். உலகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? இன்று பல்வேறு சூழல்களை நாம் இந்த சமூகத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்று மாணவிகள் அல்லது இளைஞர்கள், இளம் பெண்கள், ஏன் பெரியவர்களும் கூட இன்று அரசியல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்களா? இது இறைவார்த்தையை கொடுத்து எது உண்மை அரசியல் என்பதை புரிந்து கொண்ட மனநிலையில் இன்று பெற்றோர்கள், பிள்ளைகள் அல்லது இளைஞர்கள், இளம் பெண்கள் இருக்கிறார்களா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அலட்சி ஆராய்ந்து பார்த்து தீர்க்க தெளிந்து முடிவெடுக்க முடியாதவர்களாக யாரோ சொன்னார்கள் என்பதற்காக கண்ணீர்த்தனமாக நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கிறோமே, நம்முடைய உரிமையை வீணாக்கிக் கொண்டிருக்கிறோமே. உலகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். நண்பர்களே, நண்பர்களுக்காக உயர்ந்து கொண்டிருக்கிற சிறந்த அன்பு என்று சொல்லி இயேசு தம்மையே செய்வது இழந்தார் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. எனவேதான் இதை நச்சையில் பார்க்கிறோம். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். வாழ்க்கை மிக முக்கியமானது. இந்த வாழ்க்கையை நான் யாருக்காக வாழ்கிறேன்? இறைவனுக்காக, என்னை சார்ந்தவர்களுக்காக, என்னுடைய நண்பர்களுக்காக, என்னுடைய உறவினர்களுக்காக நான் வாழ்கின்ற இந்த சமூகத்திற்காக நான் வாழ்கிறேனா யோசித்து பார்க்க வேண்டும். அல்லது யாரோ ஒருவர் வாழ வேண்டும் என்பதற்காக நான் வாழ்கிறேனா யோசித்து பார்க்க வேண்டும். அந்த குறைகளை உயிர் வாழ்க்கை அற்புதமானது. இது நானும் நீங்களும் விரும்பி கொண்டதாக கருதிவிட முடியாது, ஏற்றுக்கொண்டதாக கருதிவிட முடியாது. இது இறைவன் நமக்கு கொடுத்த பிச்சை. அன்புக்குரியவர்களே, கொடை. பிச்சை என்று சொல்வதை விட கொடை. இறைவன் நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு கொடை. இந்த வாழ்க்கையை வீணாக்கிவிடக் கூடாது. இந்த வாழ்க்கையை கரைபடிய விடக் கூடாது. இந்த வாழ்க்கையை தூய்மையானதாக எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்வது ஒரு முறை. யாருக்காக வாழப்போகிறோம்? கடவுளுக்காகவும் அவருடைய கோட்பாடுகளுக்காகவும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா? அல்லது ஏதோ ஒன்றுக்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம்? ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், அதோடு எங்கள் வாழ்க்கை முடிந்து விட்டது இல்லை. இது நம்முடைய வாழ்க்கை இல்லை. ஏதாவது ஒன்றை வாழ்க்கையில் சாதிக்க நான் துடித்துக் கொண்டிருக்கிறேனா? அதற்கேற்ற சூழலை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேனா? என்னால் இந்த சமூகத்தில் மற்றவர்களுக்கு ஒரு விரிவெளியாக, மற்றவர்களுடைய வாழ்க்கையை பாராட்டி என்னுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கின்ற வகையில் என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? அப்படி என்று சொன்னால் ஆலயத்திற்கு வந்து நாம் இந்த இறைவார்த்தையை வாசித்து என்ன பலன், இந்த இறைவார்த்தையை உள்வாங்கியது என்ன பலன் யோசித்து பார்க்க வேண்டும். இறைவார்த்தை இப்படி நமக்கு எளிதாக வந்தல்ல. இறைவார்த்தை இப்படி இறைவார்த்தையினுடைய நோக்கம் அவமானங்களையும் ஏழு வல்லங்களையும் ஏற்றத்தாழ்வுகளையும் நஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அவமானங்களையும் அனுபவித்திருக்கும். ஆனாலும் அது நம்மை வாழ வைக்கும். ஆனாலும் அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இறைவார்த்தை உள்வாங்கி அதை வாழ்வாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்ட நம்முடைய அன்னை மரியாதை எத்தனையோ துன்பங்களையும் அவமானங்களையும் தன்னுடைய வாழ்வில் பார்த்தார்கள். தன் கண்ணெதிரே தன்னுடைய மகனை, தான் பெற்றெடுத்த மகனை, தன்னுடைய ரத்தத்தை அவர் இறைவனாக இருந்த போதிலும் கூட
நான் பெற்றெடுத்த மகனை நிர்வாணமாக சிலுவையில் அநியாயமாக கொன்றுபட்ட அந்த பரிதாப நிலையை பார்த்த வேதனை நிறைந்த வியாகுல தாயாக நம்முடைய அன்னை இருக்கிறார்கள் சொன்னால் அந்த அன்னை இறைவார்த்தையின்படி நடந்தார்கள். இறைவார்த்தையை தன்னுடைய வாழ்வாக மாற்றினார்கள். அதனால சொன்னேன், இறைவார்த்தையின்படி நடப்பது என்பது எளிதாக ஒன்றல்ல. நாம் தியாகம் செய்ய வேண்டும், தன்னுடைய தியாகத்தை நாமும் வாழ வேண்டும். அப்போதுதான் அந்த இறைவார்த்தை நம்மை அசைத்து பார்க்கிறது. இறைவார்த்தையை நாம் வாழக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இறைவனை அந்த திருவிழை யோசித்து பார்க்க வேண்டும். நன்றாக தீர்க்கமாக தெளிந்து முடிவெடுக்கக்கூடிய, நல்லது என்று கெட்டது என்று தெளிந்து தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மற்ற விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ இந்த ஒரு வாய்ப்பை பேசி கொடுக்கவில்லை. எதற்காக படைக்கப்பட்டதோ அதை நிறைவேற்றும் அவ்வளவுதான். அது நல்லதோ கெட்டதோ எதற்காக படைக்கப்பட்டதோ அதை நிறைவேற்றும். அந்த குணம் அதனிடமிருந்து மாறாது. எந்த விலங்கு எந்த பறவையும் அது தன்னுடைய குணத்தை மாற்றாது. ஏன்னா மாற்றக்கூடிய அதிகாரமும் கிடையாது, சுதந்திரமும் கிடையாது, அறிவும் கிடையாது. அதற்கு 5 அறிவு தான். ஆனால் மனிதர்களாக நாம் எதை சாலைகள் படைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த 6ஆம் அறிவு நல்லது தீயது என்று பகுத்தறிந்த அந்த அறிவை இயேசு கொடுத்திருக்கிறார். அதுதான் இறை சாயல். அதே போன்று எதை கடைபிடிக்க வேண்டும் என்கிற சுதந்திரத்தையும் கடவுள் கொடுத்திருக்கிறார். அதுதான் இறை சாயல். இறை சாயல் என்பது இந்த மனித உடல் அல்ல. இறைவன் தந்தை அறிவை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இறைவன் தந்தை சுதந்திரத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம், அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற நாம், அதை உள்வாங்கி அதை வாழ்க்கையில் வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு மனநிலையை வாழ்வதற்கு நாம் ஆசைப்படுகிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு இந்த இறை வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய இல்லங்களில் கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம் என்று கூறுகிறேன். முன்பெல்லாம் நம்முடைய பள்ளிகளுக்கு, நம்முடைய கத்தோலிக்க நிறுவனங்களுக்கு வருகிறவர்களுக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுக்கப்படும். இந்த பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுப்பதற்கு என்ன ஒரு சூழல் இருக்கிறது, என்ன ஒரு தளம் இருக்கிறது யோசித்து பாருங்கள். அதே போல முன்பெல்லாம் பெரியவர்களுக்கு தெரிந்திருக்கும். நிச்சயமாக முன்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாலே பல்வேறு விதமான மறைக்கல்வி வகுப்புகள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடைபெறும். பால சபை, நற்கரண வீரர் சபை, இளையோர் சபை, இளம்பெண்கள் சபை, மரியாதை சேனை, திருக்குடும்ப சபை, வியாகுலமாதா சபை, வின்சென்ட் பால் சபை, எத்தனை சபைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம். பங்கு தந்தைகளுக்கு நேரமே இருக்காது. ஒவ்வொரு சபையா ஏறி இறங்கின ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அவர்கள் பம்பரமாக சுழந்து கொண்டிருப்பார்கள் காலையிலிருந்து மாலை வரை. இன்னைக்கு அந்த வேலை இவருக்கு நீங்க கொடுக்கறதில்லை, நீங்களும் அதை செய்வதில்லை. எந்த இடத்தில் மறைக்கல்வியோ அல்லது இந்த ஆன்மீகத்தையோ அல்லது இந்த இறை சிந்தனையோ அல்லது இறை வார்த்தையை கொடுப்பதற்கு தளம் இருக்கிறது பெற்றோரே. அன்பார்ந்த இறை மக்களை யோசித்து பாருங்கள். அந்த ஒரு தளம் இன்று பங்கில் இல்லாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பங்கு தளங்களிலும் இறை வார்த்தையை கொடுப்பதற்கேற்ற சூழல் இல்லை. பள்ளி கல்லூரிகளிலும் கத்தோலிக்க பள்ளி கல்லூரியிலும் இந்த சூழல் இல்லை. அப்படி என்று சொன்னால் இல்லங்களை அந்த ஒரு தளங்களாக பெற்றோர்கள் மாற்ற வேண்டும். கடினம்தான், சொல்வதை கேட்க மாட்டான், கடினமான ஒன்றுதான், இருக்க மாட்டான். ஆனாலும் கூட படிப்படியாக அதை நாம் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக, இறைவனுக்கு வாழ்கின்ற இருக்கின்ற குடும்பமாக இருக்கும். நான் வாழ்வேன், நீங்களும் வாழ்வீர்கள் சொல்வது இயேசு. அந்த இயேசுக்கு உன்னதமான பிள்ளைகள் நாம். அன்பான இறை வார்த்தையை நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் கொடுத்துக் கொண்டிருக்கிற அற்புதமான வாழ்கின்ற தெய்வம், நம்மை வாழ வைக்கின்ற தெய்வம். நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்று சொல்கிறார். எப்போதும் இறை வார்த்தையை வாசித்து அதன்படி நடக்கின்ற பொழுது வாசிப்போம், உள்வாங்குவோம், என் வார்த்தையின் வழி நடப்போம். அதற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் நன்றாகவும், குறிப்பாக இந்த விடுமுறை ஊழிய பள்ளி மாணவ மாணவியருக்காகவும் அவர்களை வழிநடத்திய ஆசிரியர்களுக்காகவும் நாம் இந்த திருப்பலியில் அவர்களை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆமென். நம்பிக்கை கேட்போம். மண்ணையும்
நம்மை வழிநடத்துவதை நான் இயேசுவிடம் நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். அன்பின் ஊற்றே இறைவா, எம் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவிரத்தார் ஆகியோரின் வழியாக உமது அன்பின் நற்செய்தி விரைந்து பரவவும் மக்கள் அனைவர் மீதும் தூய ஆவியார் வெளிப்படவும் உதவுமாறு உண்மை மன்றாடுகிறோம். அன்பின் அரசே இறைவா, உலக நாடுகளை ஆட்சி செய்யும் தலைவர்கள் போர், வன்முறை ஆகியவற்றின் வழிகளை கைவிட்டு மக்களை அன்பிலும் அமைதியிலும் வழிநடத்த அருள்தாக வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, உலகில் பசி, நோய், வறுமை, அடக்குமுறைகள் போன்றவற்றால் துயருறும் மக்கள் அனைவரும் உமது அன்பின் அரவணைத்து புதிய விடியலுக்கான உதவுமாறு உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, எம் பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்கள் அனைவரும் தூய ஆவியாரின் துணையுடன் உமது கட்டளைகளை கடைபிடித்து உண்மையின் சாட்சி
நலன்களின் நாயகனே என் தேவா, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சீடர்களாகிய நாங்கள் அனைவரும் இறை நம்பிக்கையில் வேரூன்றி இறை வார்த்தையை எங்கள் வாழ்வில் ஒளியாக கொண்டு வாழ்ந்து எங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் ஒளியேற்றும் நல்ல குழந்தைகளாக வளர இறைவாமை மன்றாடுகிறோம். வார்த்தையான இறைவா, இந்திய திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் டிபிஎஸ் மாணவ செல்வங்களையும் அவர்களை வழிநடத்திய பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, அருட்சகோதரிகள் மற்றும் ஆசிரியர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களையும் தூயாவின் கொடைகளால் நிரப்பிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வளங்கள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரர்கள் பெருமானை பலி எல்லாம் தந்தையாக அவனுக்கு ஏற்படலாம் ஜெபியுங்கள். ஆண்டவரை பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதலுமே நோக்கி எழுவதாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரக்கத்தின் அருளாளர்களை பெற்றுக் கொள்வதாக பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இலைகளை மேலே எழுப்புங்கள். நம் எதிராகிய ஆண்டவருக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கிறிஸ்துவ சிறப்பான காலத்தில் வாழ்க்கை போற்றுவதையும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்தியர்களுக்காக தொடர்ந்து தம்மை கையளித்து உமது குறிப்பிட்ட தேசியங்களை பாதுகாத்து வருகின்றார்கள். பலியான அவரை சார்ந்த மாட்டார், கொலை செய்யப்பட்டு அவரை கொண்டாடுகிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி கொண்டாடி துறையும் மாந்தவர்கள் மக்களிருக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவர் மரியாதை கொண்ட தோன்றும் உமது மாட்சியை பொழுது அவருடைய படைப்புகள் நாம் எப்பொழுது தகுமே. ஏனெனில் திருமண கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றல் அனைத்தை உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதவன் தோன்றி மறை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கள் மக்களை இடையாக ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை மக்கள் அர்ப்பணிக்கிறார்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை அறியாமையால் தூய்மைப்படுத்த உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திரும்ப கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு மறை நிகழ்வை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவு அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சிறுகளுக்கு அழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சிறுகளுக்கு அழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் உங்களுக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைவோடு ஆகவே ஆண்டவரின் திருமணி மேற்பளிக்கும் பாதைகளில் வியப்புக்குரிய உயிர்ப்பை விளையத்தையும் நாங்கள் புரிகின்றோம். இவர்களின் வாழ்வான எதிர்பார்ப்பிற்கும் நாங்கள் புனிதமான வீர பலியை நன்றி செலுத்தி மக்கள் வருகிறோம். உமது துறாவின் காணிக்கையை கண்ணோக்கி மந்தாடுகின்றோம். இப்பலியினால் நிறுவனம் பெரிய திருமணமான இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் துரத்தம் இவற்றின் மறைவுடன் அனைவரும் தூய்மையாக்கப்பட்டு அனைவரும் ஒரே உடலும் ஒரே உளம் உடையவராக விளங்கச் செய்கிறார்கள். இவரை எங்களை முக்கியம் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு மாற்றியது வரப்பட்டவர்களோடு முதல் முதலாக புனித மிக்க கண்ணியின் கடவுளின் தாயமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிக்கும் மறைசாட்சிய மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையவராக இவர்களின் உதவி பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூன்று பாவமாக்கி உலகெல்லாம் அமைதியை மீட்கும் தரவிடம் கொண்டாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்வது திருவாவே சிறப்பாக மரியாதைகள் திருத்தந்தையிலோ எங்களான ஸ்டீவன் ஏனையாளர்கள் திறமையினர் மற்றும் சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையும் அன்பிலும் உறுதிபட செய்கிறார்கள். நீர் திருமண குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தலும் கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் பிள்ளைகளை கனிவுடன் மோர் சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களால் வாழ்ந்துகளை சென்ற அனைவரையும் ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஆட்சியில் என்றும் மனதை உடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் எல்லா நாட்டுகளும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் கிறிஸ்து பொருத்தமாக துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதியை கனிவுடனே மன்றாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியாக நாங்கள் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று யாரோடு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் வேதத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளித்து திருப்புவதற்கு முடிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உத்தரவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருமணம் கொள்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் சொன்னதை இவரை உலகின் பாவங்கள் போக்கவல்லவன், நம் ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்தி நம்மை வழி நடத்துகின்றவர். விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். என்னை காற்று நேர்மை நெருங்கலை தொடர்ந்த கடமைகளை சேர்த்துமே நான் விசுவாசிக்கிறேன். என்னை நான் மிகவும் வல்லவனாக இருக்கிறேன். என் மரணத்தை பார்த்து மேலமாய்க்கும் என்னை சுவற்றில் பாவங்களை நினைத்து மனம் அருந்துகிறேன். என் பாவங்களை மன்னிக்கும். என்னை சுவற்றினால் நேசிக்கிறேன். என்னை சுவமரியால் என்னை கவர்ந்திருக்கிறேன். நிகழ்ந்தாலும் நான் மேற்கொள்ள ஆசிக்கிறேன். அபிஷேகம் அவர்களை கைவிடாமல் காப்பாற்றும். நிர்மல சுத்தமாய் காப்பாற்றும். முத்திரிக்க பெற்றார்கள் உலக பிரச்சனை மேற்க செய்தார்களும் சந்தோஷமும் பரமத்திடமாக இருப்பார்கள். ஆமென். என் சுவாச காற்றே
என்னோடு நீ
கிறிஸ்துவின் நாமம் கிறிஸ்துவின் 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 பாடுகளை பேச்சியவர்களும் செவிசாய் தருளும் தீய பகிர்ந்து காத்தருளும் திருமண அறிக்கைகள். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் தஞ்சாவூர் மறை மாவட்டம் மங்களபுரம் பங்கு தஞ்சாவூரில் வசிக்கும் தந்தை சந்தனமரியான், தாய் ஆரோக்கிய மேரி, இவர்கள் மகன் ஆரோக்கிய ஜான்சனுக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கு நமது ஊரில் வசிக்கும் தந்தை கலை செல்வன், தாய் லதா, இவர்கள் மகள் மரிய நித்யா வினோதாவுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது இரண்டாவது அறிக்கை. எல்லாம் இறைவன் திருவருளால் நமது மறை மாவட்டம் நமது பங்கு நமது ஊரில் இருக்கும் தந்தை அந்தோணி ஜெயராஜ், தாய் மரிய புஷ்பலலிதா, இவர்கள் மகன் சுபாஷுக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கு சவேரியார் நகரில் இருக்கும் தந்தை ஜோசப் மிக்கேல்ராஜ், தாய் ஜேம்ஸ் ராணி, இவர்கள் மகள் பிரியாவுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது முதல் அறிக்கை. இந்த திருமணங்களில் விக்கனங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது கடமை. அறிவிப்புகள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளை சிறப்பித்த நம்முடைய விடுமுறை விடுதலை பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் சிறப்பாகவே இந்த 10 நாட்களும் பங்கெடுத்தார்கள். ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கெடுத்தீர்கள். எனவே பங்கெடுத்த மாணவ மாணவிகளுக்கும் அவர்களை உற்சாகமாக அனுப்பி வைத்து அவர்களை அன்போடு கூட்டிக் கொண்டு சென்ற அன்பு பெற்றோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெற்றோர்கள் நினைக்கவில்லை என்று சொன்னால் இந்த பிள்ளைகளை அனுப்புவது கடினமான ஒன்று. என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் வீட்டுல நம்ம தொந்தரவு கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. மாறாக
அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க சென்றிருக்கிறார்கள். இதை தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களில் நீங்கள் பயிற்சி கொடுத்து பழக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த 3 மணி நேரமும் அவர்கள் இங்கே வருகின்ற பொழுது மொபைல் அல்லது மற்ற பழக்குகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அவர்கள் ஒரே சிந்தனையாக இருக்கிறார்கள் சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு சூழலை நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் உருவாக்க வேண்டும். சின்ன வயசுலேயே அவர்களுடைய அழுகையோ அல்லது அவர்களுடைய பிடிவாதத்தையோ அல்லது அவர்களுடைய தொந்தரவையோ தாங்க முடியாமல் அவர்களிடம் மொபைலை கொடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நாம் செய்த முதல் தவறு. அதை நாம் பெற்றோர்கள் படிப்படியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஊர்ல மட்டுமல்ல, எல்லா ஊர்லையும் இருக்கிறது. என்னுடைய குடும்பங்கள்ல கூட இதுதான் இருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அந்த அழாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் செஞ்சு அதுவே அவர்களுக்கு பழக்கமாக மாறிவிடுகிறது. முன்பெல்லாம் எல்லாரையும் காட்டி இயற்கையை காட்டி அவர்களுக்கு சோறு கொடுத்தோம், படிப்பு கொடுத்தோம். ஆனா இன்றைக்கு மொபைல் என்ற உச்ச இயந்திரத்தை காட்டி அவர்களை இன்று நாம் கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் பெற வேண்டும். எனவே இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து இந்த ஒரு பயிற்சியானது உங்களுடைய வீடுகளில், குறிப்பாக விடுமுறை காலங்களில் நீங்கள் நடைமுறைப்படுத்த அன்பார்ந்த பெற்றோர்களே உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் அவர்களுக்கு இப்போது இருக்கிற ஒரே தளம் நம்முடைய குடும்பம் மட்டும்தான். அவர்களுக்கு இறை அறிவையும் மறைக்கல்வியையும் இறை வார்த்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே தளம் ஆலயம். ஆலயத்துக்கு அடுத்தாப்புல நம்முடைய இல்லங்கள் தான் என்பதை உணர வேண்டும் என்று அன்பார்ந்தவர்களே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று சபை கூட்டங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளை அதிகமாக அனுப்பி வையுங்கள். குறிப்பாக பால சபை, நற்கொண்டை வீரர் சபை, அவர்கள் ஆங்கில வழி பள்ளியில் படித்தாலும் கூட அவர்கள் பால சபையில் இடம்பெற பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும். அதே போன்று நற்கொண்டை வீரர் சபையில் அவர்கள் பங்கு பெற பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும். நான் இங்குதான் படிக்கிறாங்க, இங்கு வர வாய்ப்பில்லை என்று சொல்லிவிடக்கூடாது. அவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை, இப்படிப்பட்ட சபைகள் எல்லாம் இருக்கிறது என்கிற ஒரு வாய்ப்பையும் சொல்லிக் கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இளம் பெண்களுக்கு அமலோக மாதா சபை, இளையோர் சபை, புனித ஸ்தானிஸ்லாஸ் இளையோர் சபை, இந்த சபைகளுக்கெல்லாம் வர சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் இந்த சபைகளில் ஆன்மீகத்துக்கும் சமூக சிந்தனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் இளைஞர்களும் இளம்பெண்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ வேடிக்கைக்காகவும் கேட்காகவும் மட்டுமல்ல, இந்த சபைகள் மாறாக ஆன்மீகத்துக்கும் சமூக சிந்தனைக்கும் உரியது தளம், இடம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இளையோர் சபை, இளம்பெண்கள் சபை, இன்னும் திருக்குடும்ப சபை, இந்த சபை கூட்டங்கள் நடைபெறுகிற பொழுது ஏராளமானவே வந்து கலந்து கொள்ளவும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சபை கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது பங்கு தந்தைகளை அணுகி அவருடைய அறிவுரையும் அந்த கூட்டத்திற்கு அவருடைய பங்களிப்பையும் நீங்கள் எதிர்பார்க்க அழைக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று மரியாயின் சேனை படிப்படியாக குறைந்து கொண்டே இருக்கிறது. எனவே உற்சாகத்தோடு மரியாயின் சேனையில் கலந்து ஒவ்வொரு வாரமும் இந்த மரியாயின் சேனையை வழியாக ஜெபிக்க உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று வின்சென்ட் பால் சபை என்ற ஒன்று முன்பு முன்னாக நம்முடைய ஊரில் இருந்ததாம். இப்போது அது இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. எனவே வின்சென்ட் பவுல் சபை ஏற்கனவே இயங்கியது என்று சொன்னால் அந்த உறுப்பினர்கள் என்னை சந்திக்குமாறும், அதே நேரத்தில் புதிய உறுப்பினர்கள் கலந்து கொள்வதாக இருந்தால் கலந்து கொண்டு அந்த சபையை மீண்டும் புத்தெழுச்சி பெற செய்யவும் உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வின்சென்ட் பவுல் சபை கூட்டம் நடக்கின்ற பொழுதும், மரியாதை ஜெயம் நடக்கின்ற பொழுதும் கூட நாங்கள் 2 பேர் இருக்கிறோம். உங்களை அணுகினால் நாங்கள் ஃப்ரீயாக இருந்தோம்னா கண்டிப்பாக வருவோம், உங்களை உற்சாகப்படுத்துவோம் என்பதையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து சபைகள், இதை தாண்டி மரியாதை சேனை, வின்சென்ட் பால் சபை, இந்த சபைகளையும் மறுபடியும் உற்சாகத்தோடு ஊக்கப்படுத்தி செயல்படுத்த உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே நான் அறிவித்ததை போன்று இந்த மாதம் மாதம் வணக்கம் மாதம், மாதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதம். நம்முடைய பங்கிலே அருமையான ஒரு திருத்தலம் அதிசய மணல் மாதா திருத்தலம். இந்த திருத்தலத்தில் புது பொலிவுடன் புதிய ஆலயம் கட்டுவதாக எல்லோருடைய மனதிலும் அந்த எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணத்தை நாம் நடைமுறைப்படுத்துவது காலத்தின் கட்டாயம் என்பதை நாம் உணர்வோம். அதற்காக முன்னெடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை அன்போடு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மிடம் இருக்கின்ற வேறுபாடுகள், பிளவுகள் இதையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு எல்லோருடைய ஒற்றை நோக்கமும் அந்த அதிசய மணல் மாதா திருத்தலம் உலக அளவில் மிக பிரபலமான, அது உலக அளவில் இல்லை என்று சொன்னாலும் கூட தமிழகத்தில் மிக சிறந்த ஒரு திருத்தலமாக உருவாக்க, அதனுடைய பாரம்பரியமான பண்பாட்டு
அந்த நினைவுகளை நாம் உள்வாங்கியவர்களாக இந்த திருத்தலத்தை வளர்த்தெடுக்க நாம் எல்லோருமே ஒன்றுபட்டு செயல்படுவோம். எனவே இதற்காக பல்வேறு முயற்சிகளை நாம் முன்னெடுக்க இருக்கிறோம். எனவே இதனுடைய முதல் கட்டமாக ஒரு சில பணிகளை நாம் செய்யலாம் நினைக்கின்றோம். அந்த வகையில் இந்த மாதம் மே மாதம் ஏப்ரல் 23ஆம் தேதி ஏற்கனவே அறிவித்தது போன்று மாலை 5 மணிக்கு நம்முடைய பங்கு ஆலயத்திலிருந்து நாம் ஜெபமாலை ஜெபித்து நாம் அதிசய மலர்மாத திருத்தலத்திற்கு சென்று திருப்பலி நிறைவேற்ற இருக்கிறோம். எத்தனை பேர் வருகிறீர்கள் என்று பார்ப்போம். உங்களுடைய வருகை அந்த இடத்தில் அதிசயமான இடத்தில் ஒரு அழகான தேவாலயம் அமைய இருக்கிறது என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உங்களுடைய பங்களிப்பின் மூலம் நீங்கள் உண்மையிலே ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போது இன்னும் நான் அதிக உற்சாகத்தோடு இந்த ஒரு காரியத்திற்காக செயல் வடிவம் கொடுக்க முடியும் என்பதை நான் நன்கோடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே மே 23ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு நம்முடைய பங்கு ஆலயத்தில் அனைவரும் கூடுவோம், இணைந்து ஜபிப்போம், ஜபமாலை ஜபித்து அதிசய மலர்மாத திருத்தலத்திற்கு செல்வோம். அங்கே திருப்பலி நிறைவேற்றி நாம் அருள் பெறுவோம். அந்த இடத்தில் மையான ஒரு ஆலயம் பெற நம்முடைய இந்த சிறிய ஒரு முயற்சி மிகப்பெரிய ஒரு காரியத்தை உருவாக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை உங்களுடைய உள்ளத்தில் அன்போடு நான் பதித்துக் கொள்கின்றேன். எனவே 23ஆம் தேதி நீங்கள் பொறித்து வைத்துக் கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். என்னால அந்த வேலை இருக்கிறது இந்த வேலை இருக்கிறது என்பதையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அந்த நாள் எல்லோருமே கலந்து கொள்ள உங்களுடைய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் எனக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமையும், அன்னைக்கு மகிமை சேர்க்கின்ற ஒன்றாக அமையும். அதே போன்று ஏற்கனவே சொன்னது போன்று மே 30ஆம் தேதி சனிக்கிழமை, கடைசி சனிக்கிழமை நாம் அதிசய மலர் மாதாவுக்கு பொன்மகுடம் சூட்டுகின்ற அற்புதமான நிகழ்வு ஆண்டுதோறும் நடைபெறும். அந்த நாளையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த நாளில் இன்னும் மகிமை சேர்க்கின்ற விதத்தில் அந்த நாளிலே ஆலயம் கட்டுவதற்கான அந்த அடிப்படை கட்டமைப்புக்கான எல்லா காரியங்களையும் முன்னெடுக்கின்ற வகையில் அடித்தளம் இடப்பட இருக்கிறது. எனவே இந்த ஒரு காரியமும் சிறப்பாக நடைபெற அந்த நாள் முழுவதும் நாம் ஆன்மீகமாக ஜெபமாலை ஜெபித்த வண்ணம், அன்னையுடைய பரிந்துரையை கேட்ட வண்ணம் நாம் அதிசய மலர்மாதா திருத்தலத்தில் நாம் கூடுவோம். எனவே வருகின்ற 30ஆம் தேதி சனிக்கிழமை கடைசி சனி அன்று 11:30 மணிக்கு நாம் ஜெபமாலையை ஜெபித்து இந்த நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கிறோம். 11:30 மணிக்கு ஜெபமாலை, தொடர்ந்து நண்பர்கள் திருப்பலி முடிந்த பிறகு நாம் குழுவாக அன்பியமாகவோ குழுவாகவோ இணைந்து தொடர் ஜெபமாலையை நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த தொடர் ஜெபமாலையானது 7 மணி திருப்பலியோடு நிறைவு பெறும். அந்த திருப்பலியின் போது திருப்பலிக்கு முன்னதாக அந்த 6:30 மணி அந்த நேரத்தில் நாம் அதிசயமான விதத்தில் இந்த ஒரு பணிக்காக நம்முடைய அடித்தளத்தை நாம் கட்டமைக்கிறோம் என்பதன் அடையாளமாக இந்த அடித்தளத்தை நாம் அடித்தளம் அமைக்கலாம் என்று அன்போடு உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்கள், இந்த நிகழ்வுகள் எல்லாம் முன்னெடுத்துச் செல்வதற்கு அதற்கான திட்டமிடுதல் மிக மிக முக்கியமான ஒன்று. எனவே அமலக்கோமாதா சபை, தனிஸ்லா சபை, யாகப்புற சபை, திருக்குடும்ப சபை ஆகிய சபைகள் தனித்தனியாக இதை எப்படி செயல்படுத்தலாம் என்று சொல்லி நீங்கள் கூட்டத்தில் கலந்து ஆலோசித்து என்னிடம் தெரியப்படுத்துவங்களை நான் உங்களோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த 4 சபைகளையும் தாண்டி இன்று காலை 11 மணிக்கு பங்கு பேரவை கூட்டம் நடைபெறும். எனவே பங்கு பேரவை அனைவரும் தவறாது காலை 11 மணிக்கு நடைபெறுகின்ற பங்கு பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன், இன்று காலை 11 மணிக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் எவ்வாறு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை பற்றிய கலந்து ஆலோசனை கூட்டமானது நடைபெறும். இந்த 11 மணிக்கு பங்கு பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தவறாக கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று 4 பக்த சபைகளும் எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்பதையும் நீங்கள் தீர்மானிக்கவும் கலந்து ஆலோசிக்கவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு சேர்ந்து அன்பியங்கள், உங்களுடைய அன்பியங்களில் கூட்டங்களை நடத்தி அந்த கூட்டத்தினுடைய
விளைவாக நீங்கள் இந்த காரியத்தை எப்படி செய்யலாம் என்பதையும் தீர்மானித்து அதையும் அன்பிய வழிகாட்டிகள் மூலம் என்னிடம் தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்னதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் என்னிடம் உங்கள் தனிப்பட்ட முறையில அல்லது அமைப்பு ரீதியாகவோ அல்லது சபைகள் ரீதியாகவோ சந்தித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை அன்போடு தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே அனைவரும் இணைந்து செயல்படுத்த இருக்கிறோம். அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என்ற உறுதியை இருக்கிறோம். எனவே வெற்றி நோக்கம் பங்கு ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்றாக ஜெபிக்க வேண்டும், அதன் மூலம் இறங்குகளை பெற வேண்டும். அதே நேரத்தில் அதிசய மணல் மாதா திருத்தலத்தில் அதிசயமான ஒரு பேராலயம் கட்டி வேளாண்மைக்கு நிகரான ஒரு திருத்தலமாக இதை உருவாக்க உங்களுடைய அன்பான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேளாண்மை என்று சொல்லும்போது அதை மிகப்படுத்தி சொன்னதாக என்னை நினைத்து விட வேண்டாம். ஒரு காலத்தில் வேளாண்மை எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியும். எனக்கு ஒவ்வொரு திருத்தலங்களும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட சூழலின் அடிப்படையில் மிக பெரிய அளவுக்கு அன்னையுடைய அந்த ஒரு அற்புதமான புதுமையினால் பிரபலமடையும் என்பது எந்த விதமான ஆச்சரியம் இல்லை. நமக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட திருத்தலங்கள் எல்லாம் இன்று மிக மேலான உன்னதமான ஒரு நிலைக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒருபோது மறந்துவிடக்கூடாது. பாரம்பரியமான பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அமைக்கப்பட்ட இந்த திருத்தலம் எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் உள்வாங்கி இதற்கு பின்னால் ஆரம்பிக்கப்பட்ட திருத்தலங்கள் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கண்டிருக்கிறது, எவ்வளவு தூரம் அந்த அருளும் ஆசீர்வாதமும் அந்த பங்குகளுக்கும் அந்த ஊருக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து எல்லோரும் இந்த ஒரு சிந்தனையோடு செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்றைக்கு அதிசய மணல்மாதாவுக்கு மிக பிரமாண்டமான ஒரு பெயராலயம் கட்டுவோம். அது மட்டுமல்ல, அந்த திருத்தலத்தை உன்னதமான ஒரு திருத்தலமாக உருவாக்குவோம். வருகின்ற திருப்பயணிகள் அன்னையின் அருளால் சிறப்பான ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரின் சிந்தை இறைவார்த்தையில் சொன்னார்களே, நான் வாழ்கிறேன் நீங்கள் வாழ்வீர்கள். ஆக இயேசு வாழ்கிறார், அன்னை மரியாள் வாழ்கிறார்கள், நாமும் வாழ்வோம் என்ற உறுதியோடு இணைந்து செயல்பட, வேறுபாடுகளை கலந்து இணைந்து செயல்பட அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மாலை 5:30 மணிக்கு ஜபமாலை, அதனைத் தொடர்ந்து மாதா வணக்கம், அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசிரியர் நடைபெறும். அதன் பிறகு அனைவரும் வீடுகளுக்கு சென்று உணவருந்திவிட்டு இன்று மாலை நடைபெறுகின்ற 7:30 மணிக்கு நடைபெற இருக்கின்ற விடுமுறை விவிலிய பள்ளி UBS மாணவ மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சியில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களில் அவர்கள் செயல்பட்ட அந்த செயலின் அடிப்படையில், உள்வாங்கிய இறைவார்த்தையின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிகள் இருக்கும். நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகின்ற விதமாக பெரியவர்கள், பெற்றோர்கள் அனைவருமே கலந்து அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க இந்த அருமையான UBS கலை கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். மாலை 5:30 மணிக்கு ஜபமாலை, அதனைத் தொடர்ந்து மாதா வணக்கம், நற்கருணை ஆசி, அதனைத் தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளை உணவு அருந்திவிட்டு மீண்டும் 7:30 மணிக்கு விடுமுறை விவிலிய பள்ளி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள அன்போடு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழிபாடை சிறப்பிப்பவர்கள் யோவான் அன்பியம். வருகின்ற ஞாயிறு திருப்பலி சிறப்பிப்பவர்கள் யோவான் அன்பியம். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். என்றென்றும் கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து பாஸ்கார் அடையாளத்தின் கனிகளை எங்களை பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணர்வின் ஆற்றலை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களை பாராட்ட. தந்தை மகன் தூய ஆவியானவரை ஆசீர்வதிப்பாராக. அன்பையும் ஆசிரியரையும் பெற்றோராய்
சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவேற்று. அல்லேலூயா, வேண்டிக் கொள்ளும் மாமே பெண்களுள் ஆசி பெற்றவள் ஆசி பெற்றவள் புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமே.